அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் ஃபோர்த்து ப்ராப்ளம் சேம் y of n is equal to x of minus n plus 5க்கு லீனியர் காசல் டைம் இன்வேரியண்ட் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டாட்டிக் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து லீனியர் செக் பண்ணிடலாம். லீனியரா இல்லையா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு we have superposition, அதாவது transformation of a1 x1 of n plus a2 x2 of n is equal to a1 into transformation of x1 of n. இது டிஃபால்ட்டாக எல்லா ப்ராப்ளம்லையுமே கண்டிப்பாக இதை நீங்கள் எழுதணும். a2 into transformation of x2 of n. ப்ராப்ளம் என்ன கொடுத்துருந்தாங்க? ப்ராப்ளம் இஸ் y of n is equal to x of minus n plus 5. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை அப்ளை பண்ணலாம். எல்ஹெச்எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a1 x1 of n. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ எக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கோ அது a1 x1 ப்ளஸ் a2 x2ன்னு மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் a1 x1 of n ப்ளஸ் a2 x2 of n எப்படி எழுதலான்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபங்க்ஷனை என்னென்னு எழுதணும்? a1 x1 of minus n plus 5 plus a2 x2 of minus n plus 5. ஜஸ்ட்டு இந்த எக்ஸை வந்து a1 x1 plus a2 x2ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்னது? a1 into transformation of x1 of n plus a2 into transformation of x2 of n. இப்போ இது எப்படி எழுதலாம்னா a1 மட்டும் எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட் a1 எடுத்துக்கிட்டு transformation of x1 of n அப்படின்றது எங்கெல்லாம் x இருக்கோ அது அப்படியே x1ன்னு மாற்றணும். x1 of minus n plus 5 plus இந்த a2 எடுத்துக்கோங்க, a2 into transformation of x2 of nக்கு x function x2ன்னு போட்டு எழுதணும், x2 of minus n plus 5. ஓகே, a1 x1 of the same, ரெண்டுமே ஈக்குவேஷன் எப்படி இருக்குது? ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ LHS is equal to RHS. ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? the given system is a linear அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம செகண்ட் என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா காசல். காசலில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. ப்ராப்ளம் காசல் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. இந்த ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், நாட் ஃப்யூச்சர். ஓகேங்களா? ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டிபெண்ட் பண்ணியிருந்தோன்னா காசல், அதர்வைஸ் நான் காசல். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் என்னென்னா அதை அப்படியே எடுத்துக்கோங்க. y of n is equal to x of minus n plus 5. இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ n is equal to minus 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ y of minus 1 is equal to எங்கெல்லாம் n இருக்கோ அங்கே minus 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். x of minus of இந்த என்னோட வேல்யூ என்னது? minus 1 plus 5. ஓகே, minus of minus 1 plus 5. அப்போ இது எப்படி எழுதலாம்? x of minus into minus plus ஆகிடும். So 1 plus 5ன்னு வரும். That is nothing but x of 6. Next n is equal to 0 போடுங்க. y of 0 is equal to x of 0 plus 5. அப்போ என்ன ஆகும்? x of 5ன்னு வரும். Next n is equal to plus 1 போட்டோம்னா y of 1 is equal to x of 1ஓட வேல்யூ minus 1 plus 5. So this is nothing but x of 4. இப்போ இது எல்லாமே பாருங்கள், மைனஸ் 1க்கு எக்ஸ் ஆஃப் 6ன்றது என்னது? அட்வான்ஸ்டு. அப்போ இது ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எக்ஸ் ஆஃப் 0க்கு 5ன்றது அட்வான்ஸ்டு, அதாவது இது 0, இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ இந்த சைடில் இப்படி வந்துச்சுன்னா இது பாஸ்ட்னு அர்த்தம், இந்த சைடு இப்படி போச்சுன்னா ஃப்யூச்சர்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சர். ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்யூச்சர். ஃப்யூச்சராக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் அ நான் காசல் அப்படின்னு அர்த்தம், நாட் காசல். கிவன் சிஸ்டம் இஸ் அ நான் காசல். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம்? டைம் இன்வேரியண்ட்டை ப்ரூஃப் பண்ணணும். டைம் இன்வேரியண்ட்டுக்கு நம்ம என்ன பார்ப்போம்? we have the format y of n, k is equal to y of n minus k. இது satisfy ஆச்சுன்னா invariant, otherwise time variant. ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்ஹெச்எஸ் எடுக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது? y of n, k. y of n, kல n எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும்? n minus kன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், y of n minus k is equal to
நமக்கு ப்ராப்ளம் என்னது, y of x of n minus n plus 5 இல்லையா, இதுதான் ஃபங்க்ஷன். அப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். y of n, k is equal to x of minus n. இந்த n வந்து என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், மைனஸ் ஆஃப் n மைனஸ் கேன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். n வந்து மைனஸ் ஆஃப் இந்த n மட்டும் n மைனஸ் கேன்னு ரீப்ளேஸ் பண்ணணும், ப்ளஸ் 5. இப்போ இது பாருங்கள், எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் ப்ளஸ் கேன்னு வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே ப்ளஸ் 5ன்னு வரும். ஓகே, அடுத்து n மைனஸ் கே, எங்கெல்லாம் n இருக்கோ அந்த ஃபங்க்ஷனோட பக்கத்தில் அப்படியே மைனஸ் பண்ணிக்கணும் கேவோட. அப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் என், இதோட என்ன பண்ணணும், கேவை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். இங்கே என்னை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணும்போது என்னோட வேல்யூ மைனஸில் இருக்கிறதுனால மைனஸை காமனாக எடுத்து n மைனஸ் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் இங்கே இந்த என்னோட கே வேல்யூ சப்ராக்ட் பண்ணணும். அப்போ மைனஸ் என் மைனஸ் கே ப்ளஸ் 5ன்னு வரும். இப்போ எக்ஸ் ஆஃப் மைனஸ் என் மைனஸ் கே ப்ளஸ் 5. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் RHS. இப்போ LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. இப்போ பாருங்கள், இதில் வந்து ப்ளஸ் கே இருக்குது, இங்கே மைனஸ் கே இருக்குது. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம், டைம் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ த கிவன் சிஸ்டம் இஸ் அ டைம் வேரியண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டேபிள். ஸ்டேபிளா அப்படின்றது பார்க்குறதுக்கு நம்ம என்ன பார்ப்போம், ஸோ the bounded input bounded output இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, y of n is equal to x of minus n plus 5 இதுதான் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள n இருந்தாவே என்ன அர்த்தம்னா, it produces the bounded output அப்படின்னு அர்த்தம். ஸோ the given system is a stable condition. ஸோ அந்த சென்டென்ஸை அப்படியே எடுத்து எழுதிருங்க. என்ன எழுதணும், ஸ்டேபிளுக்கு for all the values of x of n value, the output y of n is bounded. Hence, the given system is stable. Next, static. Statica அப்படின்றது செக் பண்ணணும். Statica அப்படின்னு செக் பண்ணணும்னா, it should be depends upon present only அப்படின்னா static. Past or future வந்தாலே dynamic அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருந்தாங்க, y of n is equal to x of minus n plus 5. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், n is equal to 0ன்னு அப்ளை பண்ணால் y of 0 is equal to x of minus 0 plus 5. அப்போ என்ன ஆகும், x of 5ன்னு வரும். ஸோ this is depends upon future. ஓகே, ஃபியூச்சர் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ப்ரெசன்ட் அப்படின்னு ஸ்டாட்டிக், அதர்வைஸ் இட்ஸ் அ டைனமிக். ஸோ கன்க்ளூஷன் எழுதும் போது என்னெல்லாம் கன்க்ளூஷன் நமக்கு வந்ததோ அது ஃபைனலாக எழுதணும். என்ன எழுதணும், த கிவன் சிஸ்டம் இஸ் a linear, non-causal, time variant, stable and dynamic. இது ஃபைனலாக கன்க்ளூஷனில் நம்ம எழுதினோம். த கிவன் சிஸ்டம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு எழுதினோம்.